வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 58. சைத்து ஆச்சரியமாக பார்த்தான் ராவணனை. அவனுக்கு இதெல்லாம் பழக்கமில்லை. எப்போதும் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு என்று மட்டுமே இருப்பான். பக்கத்தில் இருப்பவர்கள் அவன் கண்ணுக்கு என்றுமே தெரிய மாட்டார்கள். அப்படியே தெரிந்தாலும் அவர்களை பெரிதுபடுத்த மாட்டான். கல்யாணத்துக்கு தேவையான மொத்த செலவும் ராவணனுடையது. அதை அவன் தீர்க்கமாக கூறிவிட்டான். கரண் முறைத்துக் கொண்டு நிற்க, நீ வேற நான் வேற இல்ல கரண். என்ன பொறுத்தவரை நீ எப்படி நினைக்கிற? அழுத்தமாக, அதே சமயம் அதுவாகவே இருக்க வேண்டும் என்னும் அழுத்தம் அவன் வார்த்தைகளில் இருந்தது. கரனால் எப்படி அவனை மறுக்க முடியும்? கரணின் மூச்சில் கலந்து விட்டான் ராவணன். மண்டையை மட்டும் ஆட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். கல்யாணத்துக்கு தேவையான துணிகளை ஆடம்பரமாக பிடித்தபடி எடுக்க கூறிவிட்டான். ராவணன் அவன் மனைவிக்கு எடுத்ததும் அடுத்து கரனுக்கு எடுத்தான். அதை முடித்ததும் மீண்டும் ஒரு புடவை மாம்பழ கலரில் பார்க்க பாந்தமாக யார் கண்ணையும் உறுத்தாத வகையில் எடுத்தான். எல்லோரும் கேள்வியாக பார்க்க மீனாட்சியை நிமிர்ந்து பார்க்காமல், என் அம்மாவுக்கு என்றவன் அங்கிருந்து விலகி சென்றான். மீனாட்சி கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அவன் எடுத்த புடவைக்காக இல்லை, அவன் கூறிய என் அம்மாவுக்கு என்ற வார்த்தைக்கு. நேரில் அவன் அம்மாவென்று அழைக்க காத்திருந்தார். குணவதி, கோசலை இருவரும் மீனாட்சியை சமாதானம் செய்தனர். மேனகா தான், எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு, அண்ணாவுக்கு எடுக்கல. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாவென்று அழைக்கிறாள். ராவணன் பட்டென்று திரும்பி மேனகாவை பார்க்க அவள் அவனை பார்க்கவில்லை. ராவணன் பார்வையை தவிர்த்தாள். அதே நேரம் சைத்து, கரண் இருவரும் ஆளுக்கு ஒரு துணியுடன் ராவணன் முன்பு நின்றனர். சைத்து நீல வண்ண கோட்டும் பிங்க் வண்ண சட்டையும் கருப்பு வண்ண பேண்ட்டுமாக நிற்க, அதில் கரண் பேண்ட் கோட் கலர் மட்டும் மாத்தி எடுத்து வந்து நின்றான். அனைவரும் ராவணனை ஆவலுடன் பார்த்தனர். ராவணன் எதை தேர்வு செய்வான் என்று. ராவணன், கரண், சைத்து இருவரையும் ஒரு முறை பார்த்தவன் கையை நீட்ட கரண் அவன் எடுத்து வந்த துணியை பெண்ணை இழுத்துக் கொண்டான். சைத்துவே தரட்டும் என்று. ஆனால் ராவணன் விடுவானா? சட்டென்று இரண்டு கையிலும் இருவரின் தேர்வையும் பிடித்துக் கொண்டான் ஒரே நேரத்தில். துணிகளை முடித்து நகைக்கு சென்றனர். அங்கு எல்லோரும் பெண்ணுக்கு நகை எடுக்க நம்ம ராவணன் மட்டும் சைத்துவுக்கு எடுத்தான். கல்யாணத்தில் அவள் இதைதான் அணிய வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். உண்மையில் அனைவரும் மலைத்து போனார்கள் அவனின் தேர்வில். அவ்வளவு நேர்த்தியாக அழகாக இருந்தது. ரொம்பவும் பெரிதாக இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் சைத்துவுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருந்தது. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. எல்லோரும் முடித்து வெளியே வர சைத்து மட்டும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு மீண்டும் கடைக்குள் ஓடியவள் ஒரு சின்ன பையுடன் வெளியே வந்தாள். யாரும் அது என்னவென்று கேட்கவில்லை. அவளும் சொல்லவில்லை. இரவு உணவை கடையில் முடித்துக் கொண்டு குழந்தைகளுக்கு வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர். கோசலை அனைவரையும் பார்த்து, சீக்கிரம் தூங்க, காலையில நேரமா எழுந்து ரெடி ஆகணும். அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். என்னதான் சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் அனைவருக்கும் பயம் இருக்கத்தான் செய்தது. நாளை தேவன் வருவானா என்று. அதைவிட தெளிவாக இருந்தால் ஜானு. அவன் வரவில்லை என்றால் தாலியுடன் அவன் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று. அப்போதுதான் மேனகா ஜானுவை தேடி வந்தாள். என்னதான் அவள் பேசவில்லை என்றாலும் அவளுக்கு இருக்கும் ஒரே உண்மையான தோழி ஜானு மட்டுமே. அவளை கண்டது முன்பு போல் முழுக்கிக் கொள்ளவில்லை. அமைதியாக பெட்டில் அமர்ந்திருந்தாள். ஜானு, ஜானு என்று அழைத்தபடி அவள் அருகில் மேனகா அமர்ந்ததும், சொல்லு, என்ன விஷயம்? அவளின் ஒதுக்கமான பேச்சில் மனம் வலித்தாலும், நாளைக்கு உனக்கு கல்யாணம், நாளையில இருந்து என் செல்ல ஃப்ரெண்டு பிஸி ஆயிடுவா, அதான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்த. ஜானு நிமிர்ந்து மேனகாவின் முகம் பார்த்தாள். அவள் முகல் இருந்த சிரிப்பை பார்க்கும் போது சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் கரண், மேனகா இருவரையும் சேர்த்து வைக்க கோபமாக இருப்பது போல் நடித்தாள் ஜானு. ஜானு, அங்க அண்ணாவுக்கு யாரும் கிடையாது, நீ நல்லபடியா பாத்துக்கோ, குறும்பு பண்ணிட்டு இருக்காத, பத்திரமா இரு. அவளுக்கு தெரிந்த அட்வைஸ் அனைத்தையும் ஜானுவுக்கு கூற அவள் அனைத்தையும் நிதானமாக கேட்டவள், எல்லாம் சரி மேனகா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ஜானுவின் கேள்வியில் அவளின் புன்னகை மறைந்து போனது. எனக்கு அது முடிஞ்சு போனது ஜானு, நீ என்ன பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி மட்டும் யோசி. என்ன யோசிக்காத மேனகா? உனக்கு அண்ணாவை பிடிக்கும், நீ அவரை விரும்புற, எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணாவும் உன்னை விரும்புறா தெரியவா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? ஆத்திரத்தில் கத்தினாள் ஜானு. ஒருவரை ஒருவர் விருப்பம் போது எதற்காக இவள் வேண்டாம் என்கிறாள்? ஜானு புரியாமல் கத்தி கொண்டிருந்தாள். மேனகா நிதானமாக, எனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல, அதே சமயம் நான் கரண விரும்பவும் இல்ல, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத ஜானு. ஜானு கைத்தட்டியவள், அது சரி, நீ அண்ணாவை விரும்பல ஓகே, ஆனா என் அண்ணன் உன்ன விரும்புறான், உனக்கும் அது தெரியும். கொஞ்ச நாளா அவன் பார்வையே சொல்லுது அவனோட விருப்பத்தை.
என் அண்ணனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். நீ அவன் வாழ்க்கையை விட்டு தூரமா போயிடு மேனகா. அது ஒண்ணுதான் வழி. அண்ணன் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா வேற கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டான். இப்ப சொன்னாலாவது மேனகா உண்மையை ஒத்துக்குவாள என்று நினைத்து ஜானு பேசினாள். அவள் கூறிய வார்த்தையால் மேனகா கரணை விட்டு பிரிந்து செல்ல போகிறாள் என்பது ஜானுவுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையை மேனகா கொண்டு வரப் போகிறாள் என்பதையும் அறியாமல் போனாள். மேனகா அழுதபடி எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்றாள். பாதி இருள் இருக்க அதிகாலையில் மொத்த குடும்பமும் கண் விழித்தது. ராவணன் கோட்டையை அலங்காரத்தில் மின்னி ஜொலித்தது. ராவணனாச்சே, அவன் நினைத்ததை நடத்தி காட்டாமல் விடமாட்டான். ராவண நாட்கள் விடுவதற்குள் கோட்டையை அலங்காரத்தில் நிரப்பி மாற்றிவிட்டனர். ஒவ்வொருவராக கிளம்பி வெளியே வந்தனர். வினோ, மேனகா, சைத்து மூவரும் சேர்ந்து முதலில் ஜானுவை தயார் செய்தனர். ஜானு ரெடியானதும் ஆதவ், அதிதியை சைத்து, மேனகா இருவரும் தயார் செய்தனர். சைத்து அப்படியே பொம்மை போலவே இருந்தாள். கடல் வண்ண கவுனில் ராவணன் தான் அதிதி உடையையும் தேர்வு செய்தது. அதுவும் சைத்துவுக்கு வாங்கிய புடவை கலரில். மேனகா, ஆதவ், அதிதி இருவரும் நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள். குழந்தையை குணவதி பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு ரெடியாக அறைக்கு சென்றனர். சைத்து அறைக்கு சென்றவள் அசந்து நின்றாள். ராவணன் கடல் வண்ண சட்டை அணிந்து அதற்கு மேட்சாக பேண்ட் அணிந்து கண்ணாடி முன்பு நின்று தலைவாரி கொண்டிருந்தான். முதல் முறை ராவணன் அவனுடைய கோட் அணியாமல் பார்க்கிறாள். அழகாக கம்பீரமாக தோன்றினான். பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது அவளுக்கு. கண்ணாடி வழியாக தன்னையே உறைந்து நின்று பார்க்கும் மனைவியை கண்டவன் சீப்பை வைத்துவிட்டு மெதுவாக அவளை நெருங்கி அவள் கழுத்தருகே குனிந்தவன், மேடம், என்ன அப்புறம் சைட் அடிக்கலாம். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, போய் ரெடி ஆங்க. சைத்து கண் சுமிட்டாமல் மீண்டும் அவனை பார்க்க அவள் கழுத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளை தெளிய வைத்தான். அவனிடமிருந்து விடுபட்டு தயாராகி வெளியே வந்தாள். அதுவரை வெளியே செல்லாமல் அங்கே நின்ற ராவணன் சைத்து கதவை திறந்து புடவை மடிப்பை சரி செய்தபடி வரவும் அப்படியே உறைந்து நின்றான் அவள் அழகில். பூ போல் நடந்து வந்தவள் ராவணனை கவனிக்காமல் அவன் மேல் இடித்து நின்றாள். பார்வையை உயர்த்தி ராவணனை பார்க்க அவனோ அவளை விழுங்கும் பார்வை பார்த்தபடி கீழே அமர்ந்து அவள் புடவையை தன் கையால் சரி செய்தான். சைத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் கணவன் தானா இவன்? சரி செய்தவன் எழுந்து அவள் இடுப்பை வளைத்து தன் புறம் இழுத்தவன் அவள் இடுப்பில் இருந்த துணியை விலக்கி அவளுக்கு இடுப்பு சங்கிலியை மாட்டிவிட்டு அப்படியே அவள் இடுப்பில் மடிப்பில் நச்சென்ற முத்தத்தை அழுத்தமாக பதித்தவன் சின்னதாக ஒரு கடியை கொடுத்துவிட்டு சட்டென்று மறைந்து விட்டான். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. மணப்பெண்ணும் தயார். இதுவரை மணமகனைத்தான் காணவில்லை. எல்லோருடைய பார்வையும் வாசலில் தான் இருந்தது. அனைவருக்கும் பதட்டம். தேவன் வராமல் இருந்து விட்டால் என்ன செய்ய? அந்த பயம்தான். ஐயர் பொண்ணை அழைத்துக் கொண்டு வர சொல்லிவிட்டார். முதல்ல போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. மீனாட்சி கையை பிசைந்தபடி ராவணனை பார்க்க அவன் கொஞ்சம் கூட பதறாமல் நின்றிருந்தான். கோரிய வழிகள் வாசலில் இருந்தது. சைத்து, மேனகா இருவரும் அழைத்து வர ஜானு தங்க சிலை போல் நடந்து வந்தாள். கல்யாண பெண்ணும் வந்துவிட்டாள். அவனைத்தான் காணவில்லை. கடைசி நேரம் நெருங்கிவிட்டது. தேவனை காணாமல் கரணுக்கே பதட்டம் தொற்றிக் கொண்டது. ஜானு மெல்ல நடந்து மேடை மேல் ஏற சட்டென்று தேவன் வந்து அமர்ந்தான் மேடையில். தேவன் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் மூச்சே வந்தது. ஜானு மேடை அருகில் வரும்போதுதான் தேவன் கார் வந்தது. ஐயர் கூறிய மந்திரங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். முகம் மட்டும் இறுக்கமாக இருந்தது. அவன் முகத்தை பார்க்கவே பயமாக இருக்க ராவணன் மட்டும் தேவனை உதட்டுக்குள் அடக்கிய புன்னகையுடன் பார்த்தான். அனைவரின் ஆசீர்வாதத்துடன் தேவன் ஜானு கழுத்தில் 3 முடிச்சிட்டு தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொண்டான். இல்லை, அவளுக்கு புருஷனாக ஆகிவிட்டான். இனி அவளின் இன்ப குடைச்சலில் சிக்கித் தவிக்கப் போகிறான். தாலி கட்டும்போது கூட சிரிக்காமல் இறுக்கமாக இருக்கும் தேவனை எப்படி சட்டையில் போட்டு வறுக்கலாம் என்று இப்போதே யோசிக்க துவங்கிவிட்டாள் ஜானு. வன்மை 59. கல்லை முழுங்கியது போல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தாள் தேவன். திருமணம் முடிந்துவிட்டது. வந்தவர்களும் வாழ்த்திவிட்டு சென்று விட்டனர். இதுவரை ஜானு முகத்தை அவன் பார்க்கவே இல்லை. தன் அருகில் தங்க சிலை போல் நிற்கும் தன் மனைவியை கூட காணாது எதையோ வெறித்தபடி நின்றிருந்தான். கரனுக்கு தேவனை பார்த்து சிரிப்புதான் வந்தது. சின்ன பையன் போல் முறுக்கி கொண்டு நிற்கிறான். இவன் நல்லதுதானே கல்யாணம் பண்ணி வச்சான். ஆட போட. தேவன் அருகில் சென்ற ராவணன் அவன் கையை இழுத்து அதில் ஒரு கார் சாவியை வைத்து அழுத்தினான். அதை பார்க்காமலே உணர்ந்து கொண்டான் தேவன். பட்டென்று கையை உதறிக்கொண்டு, இல்ல, எனக்கு வேண்டாம், என்கிட்ட கார் இருக்கு. வாங்கிக்கன்னு சொன்ன, வாங்கிக்கிறியான்னு கேட்கல. வன்மையாக கூறியவன் சாவியை தேவன் கையில் கொடுத்துவிட்டு தன் மனைவி அருகில் நின்று கொண்டான். ராவணனுக்கு வேறு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. தன் மனைவி அழகில், அதிலும் அவன் போட்டுவிட்ட இடுப்புச் சங்கிலி வேறு புடவையை தாண்டி வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. மற்றவர்களை பார்க்க அவர்கள் தேவன் ஜானுவிடம் பேசிக் கொண்டிருந்தனர். சடார் என்று சைத்துவை இடுப்பை பிடித்து இழுத்தவன் புடவையை கீழே இறக்கி வெளியே தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியை உள்ளே மறைத்து விட்டான். மடிப்பிலேயே கிள்ளி விட்டவன், இது நான் பார்க்க மட்டும்தான். ஒன்றும் நடக்காதது போல் நின்று கொண்டான். அவன் தொட்ட இடத்தில் ஏற்பட்ட குறுகுறுப்பில் இருந்து வெளியே வர முடியாமல் சைத்து இன்ப அவஸ்தையாக நின்று கொண்டிருந்தாள். தேவன் ஜானுவை அழித்துக் கொண்டு கிளம்ப தயாரானான். பெரியவர்களுக்கு மனம் துடித்தது.
தேவன் வீட்டில் பெண்ணை வரவேற்க கூட ஆள் கிடையாது. அவர்களுக்கு தனியே அனுப்புவதை விட அவளை கூடவே வைத்துக் கொள்ள ஆசை. ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான் தேவன். இதை கேட்டு இன்னும் கோபப்படுத்த விரும்பாமல் அவளை கண்ணீரோடு வழி அனுப்பி வைத்தனர். ஜானு செல்வதை கண்ட அதிதி அழ துவங்கவும் கரனுக்கு முன்பு ராவணன் தூக்கி கொண்டான். அவளை சமாதானப்படுத்தியபடி உள்ளே செல்ல மற்றவர்களும் அவன் பின்னே சென்றனர். உள்ளே கூட செல்லவில்லை தேவன். விட்டு சென்ற கார் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. திடீரென்று நடந்த நிகழ்வால் அனைவரும் நடுங்கி விட்டனர். சைத்து கரனை கட்டி கொண்டாள் பயத்தில். ராவணன் கையில் இருந்த அதிதி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நெஞ்சிலே முகம் புதைத்துக் கொண்டாள். அதிதி இல்லை என்றால் பயத்தில் நடுங்கும் மனைவியை நெஞ்சுக்குள் இறுக்கி இருப்பான். ஆகாஷ் தன்னை கட்டி கொண்ட மனைவியை ஒரு கையால் அணைத்தபடி குணவதி, மீனாட்சி கையில் அழுது கொண்டிருந்த ஆதவ், கோசலை எல்லோரையும் உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தவன் குடிக்க தண்ணீர் கொடுத்தான். கரண் சைத்துவை மெதுவாக உள்ளே அழைத்து வந்தான். நினைக்கவே குலை நடுங்கியது எல்லோருக்கும். கார் அருகில்தான் நின்று கொண்டிருந்தனர் அவ்வளவு நேரம். இல்லை என்றால் எல்லோரின் நிலையும் நிலைகுலைந்து போயிருக்கும். கல்யாண வீட்டில் கேட்ட கெட்டி மேள சத்தம் போய் ஒப்பாரி சத்தம் கேட்டிருக்கும். இதைவிட கொடுமையானது ராவணன் வாங்கி கொடுத்த காரில் சென்றதால் தேவன், ஜானு இருவரும் தப்பித்தனர். தேவன் காரில் சென்றிருந்தால் கருகி போயிருப்பார்கள். ராவணன் குழந்தையை சைத்து கையில் கொடுத்துவிட்டு, போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரத்துல வர. அவள் கண்களை பார்த்தபடி, நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது, தைரியமா போ, வரேன். மகுடிக்கு ஆடும் பாம்பை போல அவன் வார்த்தைக்கு தலை தானாக ஆடியது அவளுக்கு. அதிதியை தூக்கி கொண்டு சென்றாள். மற்றவர்களை ஆகாஷ் பார்த்து கொண்டான். கரண், ராவணன் இருவரும் வெளியே வந்ததும் கேட்டில் நிற்பவருக்கு கண் காட்ட கோட்டையின் கதவுகள் மூடப்பட்டது. ராவணன் சட்டை கையை மடித்து விட்டபடி படையில் இருந்து கீழே இறங்கி நிற்க இருவர் ஓடி வந்தனர் ராவணனை நோக்கி. அவர்கள் கையில் இருந்து துப்பாக்கியை கொடுக்க ராவணன் வேண்டாம் என்பது போல் கையசைக்க இருவரும் விலகிக் கொண்டனர். தேவனின் அடியாட்களில் ஒருவன் புதிதாக சேர்ந்தவனை இழுத்து வந்து ராவணன் காலடியில் போட்டுவிட்டு, இவன்தான் காலையில தேவசார் கிளம்புறதுக்கு முன்னாடி காருக்குள்ள பாம்பு வச்சது. ராவணன் தன் காலடியில் கிடப்பவனை கூர்மையாக பார்த்தபடி, யார் சொல்லி செஞ்ச நீ? கீழே கிடந்தவன், அது சொல்ல முடியாது, அதான் அவன் சாகலல, அப்புறம் எதுக்கு சீன் போடுறா? பேசியவன் வாயிலேயே கரண் விதித்தான். யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? பண்ண நினைச்சது கொலை. ராவணன் கரண் கைப்பிடித்து தடுத்தவன், இவனை ஒரு கார்ல போட்டு கட்டுங்க. ராவணன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனை ஒரு காருக்குள் போட்டு கட்டினர். காருக்குள் அடைத்ததும் அந்த காரை கோட்டைக்கு பின்புறம் தூரம் தள்ளி நிறுத்தியவர்கள் அதில் வெடிகுண்டை பொறித்துவிட்டு ராவணன் அருகில் நின்று கொள்ள கார் வெடித்து சிதறியது. ராவணன் கண்கள் பளபளக்க, இப்ப தெரிஞ்சிருக்கும் வெட்டிச்சா எவ்வளவு வலிக்கும்னு. கரண் எரியும் காரை அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு ராவணன் பின் சென்றான். ராவணன் அறைக்கு செல்ல அவனின் மனைவி கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் அதிதி சைத்து மேல் கை கால் போட்டபடி தூங்கிக் கொண்டிருக்க அமைதியாக சென்றவன் தனது சட்டையை கழட்டிவிட்டு சைத்து அருகில் படுத்துக் கொண்டான். மெதுவாக அதிதி கை கால் எடுத்து தலையணியில் போட்டவன் மனைவியை தன் பக்கம் திருப்பி படுக்க வைத்தான். அவன் திருப்பிய வேகம் அவளின் மெல்லிடை பளிச்சென்று வெளிச்சம் போட்டு காட்டியது. புடவை விலகி ஏற்கனவே ராவணன் அந்த இடுப்பால் மயக்கத்தில் சுற்றி கொண்டிருக்க மீண்டும் அதே இடுப்பு அவனை இம்சித்தது. பார்வையில் மாற்றம் நிகழ அதைவிட உடலில் ரசாயன மாற்றம் அதிகமாக நிகழ்ந்தது. அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்து தன்னுடன் நெருக்கிக் கொண்டவன் அவளை தூக்கி தன் நெஞ்சில் போட்டுக் கொண்டான். அவன் இடுப்பை அழுந்த பிடித்த போதே கண் விழித்துக் கொண்டவள் எதிர்ப்பு எதுவும் தெரிக்காமல் அமைதியாக கிடந்தாள். கைகள் அவள் இடுப்பை வருடியபடி இருக்க ராவணன் கண்மூடி கிடந்தான். அவளின் ஸ்பரிசத்தை அனுபவித்தபடி கிறக்கத்திலேயே பேபி என்றது ராவணன் உதடுகள் அவனை அறியாமலே. சைத்துக்கு ஆச்சரியம். பட்டென்று தலையை தூக்க நினைத்தவள் தலையை அழுந்த தன் நெஞ்சிலேயே அழுத்திக் கொண்டான். அப்படியே இரு பேபி. அவன் வார்த்தைகளில் இருந்த கிறக்கம் அவளையே மயக்கம் கொள்ள செய்தது. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவள் உதடுகளை வன்மையாக சரி செய்து கவ்வி சுவைத்தான். அவனுக்கு ஏற்ப அவள் இசைந்து கொடுக்க மீண்டும் கிடைக்காத தேன்மிட்டாய் போல் மென்று தின்று கொண்டிருந்தான். அதிதி அருகில் அணைப்பில்லாமல் அசையவும் ராவணன் சைத்து உதடுக்கு விடுதலை கொடுத்து சைத்துவை மறுபக்கம் மாற்றிவிட்டு நடுவில் படுத்தவன் அதிதி தன் மற்றொரு நெஞ்சில் மாற்றிக் கொண்டான். ஒரு பக்கம் சைத்து, மறுபக்கம் அதிதி இருக்க சுகமான தூக்கமாக இருந்தது அவனுக்கு. ராவணன் கோட்டையில் நடந்த கலவரங்கள் எதுவும் தெரியாமல் காரை மாட்டு வண்டி போல் ஒருவன் ஓட்டிக் கொண்டிருந்தான். வீட்டிற்கு நேராக செல்லாமல் குறுக்கு வழியில் செல்வதாக சொல்லி மோசமான அனைத்து ரோட்டிலும் வண்டியை செலுத்தியவன் ஒரு குழி விடாமல் ஏத்தி இறக்கினான். கேட்டால் ஜானுவை கஷ்டப்படுத்துவதாக சொல்வான் அறிவு கட்டவன். அவளோ சர்க்கஸில் இருப்பதாக நினைத்து குலுங்கி குலுங்கி செல்லும் காரில் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பது தெரியாமல் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தான். ஜானு தேவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி உதட்டில் புன்னகையை படரவிட்டு, மாமா அங்க பாரு, ஒரு பெரிய குழி வருது, அதுல விடு, செம்ம ஜாலியா இருக்கும். காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்திய தேவனின் கார் எதிர்பாராமல் அந்த குழிக்குள் சென்று இறங்கி ஏறிவிட்டது. அந்தோ பரிதாபம். தேவன் தலை மேலே இடித்துக் கொண்டு வழியில் இருக்க அவளோ செம்ம ஜாலி மாமா கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தாள். வண்டியின் இன்ஜின் சூட்டை விட தேவன் உடல் சூடு அதிகமாக இருந்தது வயிற்றெரிச்சலில்.
ஜானுவை முறைத்தபடி தன் தலையை தேய்த்து கொண்டிருக்க அப்போதுதான் அவனை பார்த்தவள் அவன் தலையை தேய்ப்பதை பார்த்து பதறி தேவன் தலையை பிடித்து பரபரவென தேய்த்து விட்டாள். ரொம்ப வலிக்குத மாமா, பார்த்து கவனமா ஓட்ட வேண்டாமா? பாரு மாமா, இப்ப உனக்குதான் வலிக்குது. அவள் வார்த்தையில் உண்மையான அக்கறை தெரிந்தது. அதுவரை அவள் மேல் இருந்த கோபம் சூரியனை கண்ட பனியை போல் விலகி சென்று விட்டது. இருந்தும் கெத்து குறைய விடாமல் அவளை முறைப்பதை தொடர்ந்தான். அவன் மேல் அக்கறை கொண்டு முதல் முறை ஒருத்தி வலிக்கிறதா என்று கேட்கும்போது அவன் உள்ளம் பாகாக கரைந்து போகிறது. காய்ந்து வற்றி போன ஆற்றில் தண்ணீர் ஓடுவது போல் இருந்தது அவன் நிலை. குரலை கட்டையாக மாற்றி, இனி என்ன அப்படி கூப்பிடாத. ஜானு புரிந்து புரியாதது போல் முகத்தை வைத்துக் கொண்டு, எப்படி கூப்பிடக்கூடாது மாமா? கடுப்பில் கண்மூடி திறந்து, அதுதான் இப்ப கூப்பிட்டியே, அப்படி கூப்பிடாத. சிச்சோ, எனக்கு புரியல மாமா, நீங்க சொல்லுங்க மாமா, எப்படி கூப்பிடக்கூடாது மாமா? ஏய், நடிக்காத, அப்படியே அந்த மாமத்தை சொல்லாத. சோ சிச்சோ, அப்படி சொல்லாதீங்க மாமா, உங்களை மாமான்னு தான் கூப்பிட ஆசை மாமா. இப்ப மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொன்ன மாமா, நான் என்ன பண்றது மாமா? அது மட்டும் இல்ல மாமா, பாட்டி சொல்லி அனுப்பியிருக்காங்க மாமா, புருஷன் அன்பா மரியாதையா கூப்பிட சொல்லி மாமா. நீங்களே சொல்லுங்க மாமா, பாட்டி வார்த்தையா தட்ட முடியுமா மாமா? தேவனுக்கு எதுக்குடா சொன்னோம் என்று ஆகிவிட்டது. அவள் எப்போது ஒருமுறை மாமா என்று சொன்னாள், இப்போது வார்த்தைக்கு வார்த்தை மாமா என்கிறாளே. அமைதியாக காரை எடுக்க மாமா என்று மீண்டும் ஆரம்பிக்க தேவன் கையெடுத்து கும்பிட்டு, போது விடு. ஜானுவுக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் வந்தது. ஜன்னல் ஓரம் திரும்பி உடல் குலுங்காமல் சிரித்தவள், என்கிட்டயும் ஒரு சேட்டைய காட்டுறியா? இனி பாரு உன்னை என்னென்னலாம் இம்சை பண்றேன்னு எச்சல்ல மாமா. வன்மை 60. வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவன் வேகமாக உள்ளே செல்ல, மாமா மாமா என்று கத்தியபடி அவன் பின்னால் ஓடி வந்தவள் அவன் கைப்பிடித்து தடித்து, நீங்க எங்கே இருங்க, நான் வரேன் என்றவள் கார் பின்பக்க கதவை திறந்து தான் எடுத்து வந்த பேக்கில் ஆரத்தி எடுப்பதற்கான எல்லாவற்றையும் எடுத்து கரைத்தாள். தேவன் ஜானுவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க ஜானு தேவன் முன்பு வந்து நின்றவள் அவனுக்கு சுத்த துவங்கினாள். இந்த வீட்டுல இனி என் மாமா புது வாழ்க்கையே வாழணும் என்றவள் ஆரத்தியை கொட்டிவிட்டு அவனுடன் சேர்ந்து வலது கால் எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். யாரையும் வரவேண்டாம் என்று கூறியதற்காக வருந்தியவன் உள்ளே அழைத்துச் சென்றான். இருவரும் அவரவர் வேலையை செய்ய இரவில் தேவன் அறைக்குள் சென்றவளை அவனின் கோபமான வார்த்தைகள் வரவேற்றது. ஏய், நீங்க எதுக்கு வர? ஜானு தேவனை ஆச்சரியமாக பார்ப்பது போல் முகத்தை வைத்துக் கொண்டு, எதுக்கு வருவாங்க? இது கூடவா நான் சொல்லி தரணுமாமா? நகத்தை கடித்தபடி அவள் சொன்ன விதம் கண்டு அவனுக்கு மண்டை சூடானது. போ, பக்கத்து ரூம் தான் உனக்கு, சீக்கிரம் கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. யோ, நல்லா கேட்டுக்க, இந்த ரூம்ல எனக்கு பங்கு இருக்கு. நம்ம 2 பேரும் இப்ப புருஷ பொண்டாட்டி. என்ன கோபமா இருந்தாலும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு தனித்தனியா இருந்தோம் நம்ம வம்சம் எப்படி உருவாகிறது? ஏதோ கொஞ்சம் அமைதியா இருந்தா ஓவரா தான் பேசுற. அவனிடம் கத்தியபடி கட்டிலின் மறு ஓரத்தில் படுத்து கண்மூடி விட்டாள். எங்கே அவன் மீண்டும் ஏதாவது பேசிவிட்டாள். அதனால்தான் தேவன் அவளுக்கு தெரியாமல் திரும்பி சிரித்தவன், உன்கிட்ட பிடிச்சதே இதாண்டி, பாக்கலாம் நீ என்ன பண்றன்னு. இப்போது தேவனுக்கு துளியும் கோபம் கிடையாது. திருமணமாகிவிட்டது, அதுவும் அவள் முழு விருப்பத்துடன் நடந்தது. கோபப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நாளைக்கு அவளின் சேட்டைகளை ரசிக்க ஆசைப்பட்டு வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அவன். முதலில் தேவன் வீட்டில் இருக்கும் உணர்வை அனுபவித்தான். அவன் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை ஜானு இவ்வளவு பொறுப்போடு இருப்பாள் என்று. அவளை விளையாட்டு பிள்ளையாகவே நினைத்திருக்க அவன் எப்போதும் சீக்கிரம் எழுபவன் எழுந்து பார்க்க அவன் மனைவி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். வெளியே சென்று கொஞ்ச நேரம் நடந்தவன் டீ வாங்கிக் கொண்டு காலை உணவையும் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு அதிர்ச்சி. கிச்சனில் வைத்திருந்த துப்பாக்கி கத்தி எல்லாம் வீட்டின் வெளியே கிடந்தது. அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு தண்ணீர் விட்டு பறவைகளுக்கு தீனி போட்டிருந்தது. வாசலை அடையும் போதே ஏதோ தாளிக்கும் மனம் அவன் நாசியில் ஏற வேகமாக வீட்டிற்குள் சென்றான். வீட்டில் சாமிரம் திறக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டு சாம்பிராணி போடப்பட்டிருக்க தேவனுக்கு நெஞ்சு வழியே வந்துவிட்டது அதிர்ச்சியில். ஒருவேளை மீனாட்சி அம்மா வந்திருப்பாங்களோன்னு சமையல் அறையில் எட்டி பார்த்தவன் உறைந்து நின்றான். அங்கு அவன் மனைவிதான் நின்றிருந்தாள். மஞ்சள் வண்ண சுடிதார் அணிந்து தலையை இருபக்கமும் எடுத்து பெண் குத்தி கீழே முடியில் முடிச்சிட்டு வானொலியில் ஏதோ கிளறி கொண்டிருந்தாள். தேவன் சத்தம் செய்யாமல் எட்டி பார்க்க தக்காளி சாதம் செய்து கொண்டிருந்தாள். ஆச்சரியம் தேவனுக்கு. இவளே ஒரு முறை கூறினாள், எனக்கு சாப்பிட மட்டும்தான் வரும், சமைக்கவோ வேலை செய்யவோ வராது என்று. இன்று முழு குடும்ப தலைவியாக மாறின ஜானுவை நம்புவதா வேண்டாமா என்று குழம்பி தவித்தான் தேவன். வானொலி அடுப்பில் இருந்து இறக்கி வைத்து மூடிவிட்டு திரும்பியவள் அப்போதுதான் கண்டாள் தன் அருகில் நிற்கும் தன் மாமனை. அழகாக சிரித்துவிட்டு போட்டு வைத்திருந்த டீயை சூடு பண்ணியவள் அவன் கையில் ஒன்று கொடுத்து தனக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். தேவனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. தான் வாங்கி வந்த பார்சல், அதை என்ன செய்வதென்று தெரியாமல் அவளிடமே எடுத்து சென்று, இதை இப்ப என்ன பண்றது? ஜானு கேள்வியாக பார்த்தபடி, என்னவம்மா அது? உனக்கு சாப்பிட இட்லி வாங்கிட்டு வந்தேன், நீ சமைச்சு வச்சிருக்க. ஜானு அதை கையில் வாங்கி கொண்டவள், என் சாப்பாடு நல்லா இல்லைன்னா இது உதவும்,
நீங்க டீ குடிங்க. தேவன் ஒரு சிப் உறிஞ்சியவன் கண் மூடி சோஃபாவில் சாய்ந்து விட்டான். எத்தனை வருட ஏக்கம்! தனக்கு காலையில் யாராவது டீ போட்டு கொடுக்க மாட்டார்களா? சமத்து வைத்து சாப்பிட கூற மாட்டார்களா என்று அவன் மனைவி மூலம் நடக்கிறது. அவள் மேல் இவனுக்கு பித்தம் கூடிக்கொண்டே போகிறது. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சேர்ந்து சாமி கும்பிடுவோம். தேவன் அவள் பேச்சை தட்டாமல் வேகமாக குளித்து முடித்து தலையை கூட துவட்டாமல் இறங்கி வர, தலையை காய வைக்காமல் அவன் வரவும், இப்படி தலையை காய வைக்காம வரீங்க சின்ன குழந்தை மாதிரி என்றவள் அவனை அமர வைத்து தனது ஷாலால் துவட்டி விட்டாள். அவள் இடுப்பை கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. இப்ப சாமி கும்பிடும் என்பதால் அமைதியாக இருந்தான். இருவரும் சேர்ந்து சாமி கும்பிட அவளுக்கு இவனை நெற்றியில் குங்குமம் எடுத்து வைக்க அவள் கண்கள் கலங்கி விட்டது. நேற்று வைக்கும் போது பாட்டி அதட்டி சொல்லவே வைத்து விட்டான் என்று அவனாக வைக்கவும் கண்கள் கலங்கியது. என்னதான் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் அவனின் பாராமுகம் அவளுக்கு வலிக்கத்தான் செய்தது. எங்கே தன்மேல் கோபம் குறையாமல் இருந்து விடுவானோ என்று துடித்து விட்டாள் இரவெல்லாம். இப்போதுதான் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது அவளுக்கு. அவனை சாப்பிட அமர வைத்து தக்காளி சாதத்தை எடுத்து வைத்து அதற்கு உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்து வைத்தாள். தேவன் சாப்பிட துவங்கினாள். அவளுக்கு சமைக்க தெரியாதுதான். எப்போதும் கடமைக்கு சாப்பிட்டு வாழ்பவனுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்க ஆசைப்பட்டு யூடியூப் பார்த்து சமைத்திருந்தாள். இதில் உருளை வெறு கருகி விட்டது. தேவன் குறை எதுவுமே சொல்லவில்லை. இருவரும் சமைத்ததில் அவளுக்கு ஒரு கை பிடி சாதம் மட்டும் வைத்தவன் மீதமிருந்த அனைத்தையும் அவனே சாப்பிட்டு விட்டான். தான் வாங்கி வந்த பார்சலை பிரித்து அவள் முன்பு வைத்து சாப்பிட சொல்ல அவள் முதலில் தான் சமைத்ததை ருசி பார்த்தாள். சாதத்தில் குறை ஒன்றுமில்லை. உப்பு போடாமல் சமைத்திருந்தாள். பாவமாக அவனை நிமிர்ந்து பார்க்க, என்கிட்ட சொல்லிருக்கலாமே மாமா. தேவன் அவள் கன்னத்தை தாங்கி நெற்றியில் முத்தமிட்டு, எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கூட ஆள் இல்லாம அனாதையே கிடந்தவனுக்கு சமைச்சு வச்சிருக்கல, அதுல எனக்கு எந்த குறையும் தெரியல. ரொம்ப அருமையா இருந்தது. ஜானு எதுவும் கூறாமல் அவன் வாங்கி வந்த இட்லியை சாப்பிட துவங்கினாள். ராவணன் கண் விழித்தவன் தன் இரண்டு பக்கமும் உறங்கும் தன் வாழ்வின் அர்த்தத்தை கண்டவன் உதடுகள் புன்னகைக்க இருவரையும் சில நொடிகள் பார்த்தவன் இருவருக்கும் முத்தமிட்டுவிட்டு எழுந்து சென்றான். தன்னுடைய உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு வெளியே வர குட்டி தேவதை இன்னும் எழாமல் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க பெரிய தேவதையை காணாமல் கண்களை சுழல விட்டான். அவனின் மனைவி புடவை கட்டி தலைக்கு குளித்திருப்பாள் போல முடியை தட்டி கொண்டிருந்தாள். அவன் அவளை நெருங்கி வர இவள் தட்டியதில் நீர்த்துளி அவன் முகத்தில் பட்டது. பின்புறத்திலிருந்து அவள் இடுப்பை கட்டி கொண்டான். சைத்து பயந்து விட்டாள். பயத்தில் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. பேபி, நான் தான். எதுக்கு இவ்வளவு பயம்? ராவணன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. அவள் கழுத்தில் முகப்பதித்து ஊர்வலம் நடத்தியவன் கைகள் இடுப்பில் இரு பக்கமும் கொடுத்து அவளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டான். கழுத்தில் இருந்த நீரை தன் நாவாலே துடைத்து விடவும் சைத்து நிற்க முடியாமல் துவண்டு போனாள். கொடியாக தன் நெஞ்சில் சாய்ந்தவளை தூக்கி தன் முகம் பார்க்க செய்தவன் அவளை அப்படியே டேபிள் மேல் அமர வைத்து அவள் உதட்டை சிறை செய்தான். ஆழமான அழுத்தமான முத்தம் அவனின் வன்மை பழகியதோடு பிடித்து போனது அவளுக்கு. ராவணன் வன்மை இல்லாமல் சைத்துவாள் இருக்க முடியவில்லை. உணர்ச்சி வேகத்தில் ராவணன் தோள்களை அழுத்தி பிடிக்க அவளின் நகம் பதிந்து போனது. அந்த வழியை கூட உணராமல் அவன் அவளின் உயிரை உதட்டு வழியே உறிஞ்சி குடிப்பதில் குறியாக இருந்தான். அவன் நெருக்கத்திற்கு ஏங்கும் மனது அவன் நெருக்கத்தில் புழுவாக துடிக்கிறது. அவன் தன்னை மனதில் எந்த இடத்தில் வைத்து இதெல்லாம் செய்கிறான்? என்னதான் மனைவி மனைவி என்று மூச்சுக்கு 300 முறை கோரினாலும் அக்கறையாக பார்த்து கொண்டாலும் அவள் மனதில் முள்ளாக குத்தி கொண்டிருந்தது ஒன்று மட்டுமே. தன் கழுத்தில் தாலி இல்லை. அதை பற்றி அவன் சிந்திக்கவும் இல்லை. அதுவே அவன் தேன். தன்மேல் உண்மையாக அன்பாக இருந்திருந்தால் தன் மனதை புரிந்திருப்பான். அவனுக்கு தன் உடல் மட்டும்தான் தேவையோ? அதனால்தான் இப்படி நடந்து கொள்கிறானோ? அதை வாய்விட்டும் கேட்டு விட்டாள். நீங்க ஆசைப்பட்டது நடந்ததும் என்ன திரும்பவும் தூக்கி போட்டுடுவீங்க தானே? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டே விட்டாள். அதுவரை அவனுள் எரிந்த மோகத்தை சப்பென்று அமிழ்ந்து போனது. காதல் கொண்ட அவள் மனது அவன் அப்படித்தான் என்று விலகி போகவும் முடியவில்லை. அவன் எப்படி தன்னை நினைத்தாள்? என்ன, எந்த இடத்தில் வைத்தாள் என்னவென்று அவனுடன் ஒன்றி வாழவும் முடியாமல் துடித்தாள் பேதை. ராவணன் கண்கள் சிவக்க அவளை பார்த்தவன் அவள் தாடியை பிடித்து அரக்கத்தனமாக அழுத்தி, என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அவன் உருமலுக்கு அவள் பயப்படவில்லை. அவன் அழுத்தி பிடித்த இடம் வலி உயிர் போக கண்களில் இருந்து கண்ணீர் விழிந்தது. வலியோடு திக்கி திணறி, நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே, சரியா தானே கேட்டேன். உங்களுக்கு இந்த உடம்பு மட்டும்தானே வேணும்? ராவணனுக்கு வெறி தலைக்கு ஏறியது. அவள் கண்ணீர் வேறு அவனை வதைக்க அவளை தள்ளி விட்டுவிட்டு வெளியே சென்றான். மனதில் புயல் அடித்தது அவனுக்கு. இவ்வளவு செய்தும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாளே. ராவணன் ஒன்றை மறந்து விட்டான். அவளுக்காக புடவை நகைகள் வாங்கி தருவதால் பாசம் தெரிந்து விடாது, காதல் புரிந்து விடாது. வன்மை 61. ஆபீஸில் ராவணன் கொதிக்க வைத்த வெந்நீரை போல் கொதித்துக் கொண்டிருந்தான். அவனிடம் நெருங்க கூட அனைவரும் பயந்து ஒதுங்கி விட்டனர். அவனிடம் சைன் வாங்கி அனுப்ப வேண்டிய ஃபைல், அசைன்மெண்ட், மெட்டீரியல் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது. அவன் பார்க்கும் அனைவர் மேலேயும் அனலை கொட்டி தீர்த்தான். ஆத்திரம் அடங்கவில்லை அவனுக்கு. என்ன பண்ணணும்? நான் போய் அவ கால்ல விழணும் நினைச்சாளா?
இதுக்கு மேல ஒரு நல்ல புருஷன் அவகிட்ட எப்படி நடந்துக்கிறது? இன்னும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா? மண்டை காய்ந்தது அவனுக்கு. எல்லாவற்றையும் கடந்து செல்வது போல சைத்துவை சாதாரணமாக கடந்து செல்ல முடியவில்லை அவனால். அவளின் சின்ன முக சொலிப்பு கூட அவன் ஆழ் மனதை தாக்குகிறது. அவள் வேண்டும், எப்போதும் தனக்காக தன்னோடு இருக்க வேண்டும். ராவணன் பேச்சை அவன் மனம் கேட்காமல் சண்டைத்தனம் செய்கிறது. தனது கவனத்தை திசை திருப்ப வேலையை பார்க்க லேப்டாப்பை ஆன் செய்தவன் திரையில் அழகாக சிரித்தபடி அதிதியை கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அவளை மறக்க நினைக்க நினைவில் கூட மட்டுமில்லாமல் அவன் அனைத்திலும் அவள் முகம். அவன் போனில் கூட சைத்தவன் முகம்தான். இவ்வளவு செய்து வைத்தவனுக்கு அவன் மனம் கோரும் காதல் என்ற வார்த்தை மட்டும் புரியவில்லை. தலை வலிக்க தனது லேப்டாப்பை தூக்கி சுவற்றில் அடிக்க சுக்கு நூறாக நொறுங்கியது அது. அதிலிருந்த ஒரு பாகம் ராவணன் காது ஓரம் பதம் பார்த்தது. அதை கூட உணராமல் மரம் போல் நின்றிருந்தாள். அந்த நேரம் சரியாக கதவை திறந்து உள்ளே வந்த கரண் காலடியில் வந்து விழுந்தது. மேல்பாகம் குனிந்து பார்த்துவிட்டு சுற்றி பார்க்க லேப்டாப் சிதறி கிடப்பது புரிந்தது. ராவணன் அடித்த கண்ணாடி சுவர் விரிசல் பட்டிருந்தது. அது அனைத்தும் உயர்தரமான கண்ணாடிகள். அதுவே விரிசல் விட்டு உள்ளதென்றால் அவன் எவ்வளவு வேகம் வீசி எடுத்திருக்க வேண்டும். ராவணன் அருகில் வந்தவன், ராவணன், என்ன சொனக்கு? எதுக்கு இப்ப திரும்ப இவ்வளவு கோபம்? கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்க. எல்லாம் உன் அருமை தங்கச்சி, என்னோட பொண்டாட்டினாலதான். என்ன வேற யார் கோவப்படுத்த முடியும்? அவ ஒருத்திதான், அவ ஒருத்தி மட்டும்தான். ராவணன் கத்திய கத்தலில் கரண் காதை செவிடாகிவிடும் போல. காதை மூடிக்கொண்டவன் அவன் கையை பிடித்து சீட்டில் அமர வைக்கும் போதுதான் கண்டான் காதின் ஓரம் அடிபட்டு ரத்தம் வருவதை. பதறியவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்து ரத்தத்தை துளைத்தபடி, இப்ப பாப்பா என்ன பண்ணா? வாய்வரை வந்த வார்த்தைகளை முழுங்கினான் ராவணன். என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் சைத்து அவனுக்கு அனைத்தும் ஆனவள். தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை அவனிடம் சொல்ல விரும்பவில்லை. ராவணனின் தயக்கத்தை புரிந்து கொண்டான் கரண். ராவணன், அவ சின்ன பொண்ணு. உன்னோட முரட்டத்தனத்தை அவகிட்ட காமிச்சா அவளால ஏத்துக்க முடியாது. அவ ஒரு குழந்தை மாதிரி. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ அதிதி கிட்ட எப்படி நடந்துக்கிற? அவகிட்ட பாசமா, அன்பா, உரிமையா, உண்மையா நடந்துக்கிறல. அதுல பாதி கூட சைத்து கிட்ட இல்ல. என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இனி என்ன பண்ணணும்? நான் விதவிதமா துணி வாங்கி கொடுக்கறேன், நகை வாங்கி கொடுக்கறேன், கார் வாங்கி கொடுக்கறேன். அவ பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் காஸ்ட்லியா வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன் கரண். இதுக்கு மேல என்னோட பாசத்தை நான் எப்படி காட்டுறது எனக்கு புரியல. கரண் சத்தம் போட்டு சிரித்தான். ராவணன், நீ ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இது எதையாவது சைத்து உன்கிட்ட கேட்டாளா? ராவணன் சிந்திக்க துவங்கினான். இதுவரை அவளுக்கு தனக்கு வேண்டும் என்று எதுவுமே கேட்கவில்லை. அவள் கண்களில் எப்போதும் ஒரு தனிப்பட்ட உணர்வு தெரியும். அதை அவனால் இதுநாள் வரை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறான். உனக்கு தெரியுமா, சைத்து இப்ப பழைய மாதிரி இல்ல. அவ தனியா பிசினஸ் பண்றா, நல்லாவே சம்பாதிக்கிறா. அவளால பலருக்கு உதவ முடியுது. சிலரை படிக்கவும் வைக்கிறா. எவ்வளவு பண்றவ யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்கல. தனியால எல்லாமே செய்யறா. அவகிட்ட இருக்க பணத்துக்கு நீ சொன்னிய புடவை, நகை, கார் எல்லாமே தானாவே வாங்கிக்க முடியும். ஆனா எதுக்கு வாங்கிக்கல? அது மட்டும் இல்லாம கோசல குடும்பத்தோட வாரிசு அவ. என்னோட தங்கச்சி. கோசல குடும்ப சொத்தோட சம பங்கு உரிமை இருக்கு அவளுக்கு. அதையும் அவ மதிக்கல. ராவணனோட பொண்டாட்டி, ராவணனோட உலகத்தை மகாராணி அவ. அப்படித்தானே சொல்லுவ? ஆனா ஒரு நாளாவது அப்படி நடந்துக்கிட்டாளா? இது எதுவுமே தேவையில்ல ராவணன். என் பாப்பாவுக்கு இது எதுவுமே தேவையில்ல. அவ தொடங்கின பிசினஸ் கூட அவ சம்பாதிக்கணும், பெரியாள் ஆகணும், கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும்னு கிடையாது. அவள் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறா. ஒரு ஆசிரமத்துக்கு அவ உதவி செஞ்சது மட்டும்தான் தெரியும். இதே போல இன்னும் 5 ஆசிரமத்துக்கு அவ உதவி செய்யறா. உனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சதால அதை மொத்தமா மாத்திட்ட. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அது தன்னோட உழைப்புல வர வருமானமா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டதாலதான் அந்த ஹோட்டலையே தொடங்கினா. இங்க மட்டும் கிடையாது, அவ ஊட்டில இதைத்தான் பண்றா. இது வரைக்கும் என்கிட்ட இல்ல, உன்கிட்ட சொல்லிருப்பாளா? என் பாப்பா என்ன பண்றான்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அவளுக்கு தேவை ஆடம்பரம் கிடையாது. பாப்பாவுக்கு தேவை அன்பு, உன்னோட அன்பு. நீ ஒரு நாளாவது அவளுக்காக நேரம் ஒதுக்கிருப்பியா? இல்ல உன் பொண்டாட்டின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கியா? இது வரைக்கும் கிடையாது. அவ உணர்வுகளை புரிஞ்சிருந்தா இன்னைக்கு இப்படி புலம்பிக்கிட்டு நிக்க மாட்டேன். அவ மனசுல நீ எந்த இடத்துல இருக்கன்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு. உன் மனசுல தைத்து எந்த இடத்துல இருக்கான்னு புரிஞ்சிருக்கும். நீ ஒன்னும் குழந்தை கிடையாது உனக்கு ஒன்னொன்னா விலைக்கு சொல்றதுக்கு. இதுக்கு மேலேயும் உனக்கு புரியலனா செத்து சீக்கிரம். என் பாப்பாவுக்கும் நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ராவணன் அவனை முறைத்தபடி எழுந்து மேல் தளத்தில் உள்ள வீட்டுக்கு சென்றான். யோசிக்க துவங்கினான். கண் மூடியவன் வெளியில் வந்து நின்றாள் சைத்து. அவளின் செல்ல பொண்டாட்டி, அவனின் பேபி. உடலில் உள்ள அனைத்து செல்களும் அப்போதுதான் வேலை செய்வது போல் உணர்ந்தான். தான் இதுவரை அவளுக்காக செய்த அனைத்தையும் யோசிக்க துவங்கினான். ஒவ்வொரு முறையும் அவளுக்கு துடித்தது, செய்தது அனைத்தும் வெறும் பொண்டாட்டி என்ற உணர்வு மட்டும்தானா? தன்னையே சுய பரிசோதனை செய்தான். அந்த இடுப்பு சங்கிலி கூட கடைக்காரனை தூங்க விடாமல் தனி அமைப்பில் வடிவமைத்து அருகிலேயே இருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தான். அதை செய்து முடிக்கும் வரை அவன் அந்த இடத்தை விட்டு இம்மி அளவும் நகரவில்லை.
தங்க இழையில் வைர முத்துக்கள் பதித்த சங்கிலி அவள் இடுப்பை உறுத்தாத வண்ணம் செதுக்கப்பட்டது. அந்த சங்கிலியை அவள் பார்க்க கூட கிடையாது. ஆனால் அவன் அவளுக்கு அணியும் போது அவன் விரல் தீண்டலில் சொக்கி நின்ற அவள் கோலம் கண் முன்பு வந்தது. அவளை அள்ளி நெஞ்சில் ஒவ்வொரு முறையும் போட்டுக் கொள்ளும் போது தோன்றும் உணர்வு அவனுக்கு புரிந்து போனது. தன் தேவையும் அவள் தேவையும் என்னவென்பதை கண்டுகொண்டான் ராவணன். கண்டுகொண்ட நொடி பட்டென்று கண்களை திறந்தவன் உதடுகள் உச்சரித்தது. பேபி வரேன், உன் புருஷ வரேன். இந்த வன்மையானவனோட வன்ம காதல கொட்டி தீக்க வரேன். என் காதல்ல உன்னை தெக்கு முக்க வைக்காட போறேன். உன்கிட்ட நான் கொண்ட காதல உணர வைக்க வரேன். தன் தேடல் காதல் என்பதை விட சைத்ரா காதல் என்பதை உணர்ந்தவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கினான் அவளை பார்க்க. இனி ஒரு நொடி கூட வீணாக்க விரும்பவில்லை அவன். அவள் முகத்தை பார்த்தே ஆக வேண்டும் அவனுக்கு. ராவணன் கீழ் இறங்கி வரவும் கரண் பதட்டமாக அவனை தேடி ஓடி வந்தான். கரண் பதட்டத்தையும் அவன் கையில் இருந்த தனது போனையும் பார்த்தவன் அவன் உயிரானவளுக்கு ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டவன் போனை காதில் வைத்து சொல்லு என்றபடி வேகமாக வெளியே ஓடினான். இனிதான் ராவணன் உணர்ந்து கொள்ளப் போகிறான் சைத்ராவின் காதலை, ஏக்கத்தை, அன்பை. இனி இவனின் ஒவ்வொரு அணுவும் அவளாக கலக்கப் போகிறாள். அவள் காதலால் இவன் காதல் பித்தம் பிடித்து அலைய போகிறான். சார், சைத்ரா மேடம் ஆசிரமம் போயிட்டு ஹோட்டல் போற வழியில சில காரு அவங்கள துரத்துறாங்க சார். நாங்க எங்களால முடிஞ்ச அளவு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க தானே கார் ஓட்டுறாங்க, அதுவும் தனியா இருக்காங்க சார். ரொம்ப வேகமா போறாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சிட்டியை விட்டு வெளியில போறாங்க சார். சைத்து பாதுகாவலன் கூறியதை காதில் வாங்கியவன் அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது என்று உருமினான். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு கார் ஒருத்தன் கூட என் பேபியை நெருங்க கூடாது. சின்ன துரும்பு கூட அவ மேல படக்கூடாது. அவ குழந்தடா. ராவணன் வார்த்தைகளில் இருந்த வழி கரனுக்கு தெளிவாக புரிந்தது. கரனும் பயத்தில் இருந்தான், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று. எதுக்கு ராவணன் எல்லாரும் அவளையே தொந்தரவு பண்றாங்க? ராஜா பலமா இருந்தா ராஜாவை அடிக்க முடியலனா அசைக்க முடியலனா அவனை வீழ்த்த ராணியை தான் தொடர் நினைப்பாங்க. கரண், அதுதான் இப்ப நடக்குது. இனியும் அதான் நடக்க போகுது. என் பேபிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், ஆகவும் ஆகாது. சைத்து உதடுகள் இடைவிடாமல் கூறிக்கொண்டிருந்தது. மாமு மாமு. ராவணன் வருவான்.